ஹாய் காய்ஸ், இதுதான் நம்ம ப்ளவுஸ் சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ளவுஸ்க்கு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது, என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எடுக்கிறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பாடியிலேருந்து தான் எடுக்கணும். ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸ்லேருந்து எடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ப்ளவுஸை வச்சு இன்னொரு ப்ளவுஸ் கட் பண்ணால் அந்த ப்ளவுஸ் மாதிரியே தான் இதுவும் கிடைக்கும். அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் இப்போ தைக்கிற ப்ளவுஸ்லேயும் வந்துடும். ஸோ நான் அடுத்து சொல்கிற எல்லா மெஷர்மெண்ட்டையும் இன்ச் டேப்பை வச்சு பாடியில் மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கே மெஷர் பண்ண போகிறதா இருந்தால் மிரர் முன்னாடி நின்று பண்ணி பாருங்கள். ப்ளஸ் சைஸாக இருந்தாலும் சரி, இல்லை லீனாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கும் அதே ஃபிட்டோட பர்ஃபெக்டான ப்ளவுஸ் கிடைக்கும். இப்போது மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டாக நம்ம எடுக்க போகிற மெஷர்மெண்ட் ஃபுல் ஷோல்டர். உங்கள் ஷோல்டரோட எண்டில் ஒரு போன் இருக்கும். அந்த போனில் உங்கள் இன்ச் டேப்பை 2 சைடுமே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஷோல்டர் கிடைக்கும். அடுத்து உங்கள் சைடில் மிடில் எடுத்து லென்த் வைஸ் இருக்கிற மார்க்கிங்ஸ்லாம் எடுக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டாக உங்கள் ஃப்ரண்டோட நெக் டீப். இதை இப்படி க்ராஸாக வைக்காமல் ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்கள் செஸ்ட்டில் ஃபாலோ ஆகுற மாதிரி இன்ச் டேப்பை வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக் டீப் எவ்வளோ வேணுமோ அதில் உங்கள் ஃபிங்கரை வச்சு ஸ்ட்ரெயிட் லைனாக போனீங்கன்னா உங்களுக்கு நெக் டீப் கிடைக்கும். அடுத்து நம்ம மார்க் பண்ண போகிறது ஷோல்டர் டு அபெக்ஸ். ஷோல்டர்லேருந்து உங்கள் செஸ்ட்டோட மிட் பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். அப்படியே இன்ச் டேப்பை உங்கள் செஸ்ட் முடிகிற இடத்துல போய் வச்சா நமக்கு நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஷோல்டர் டு லோவர் செஸ்ட் கிடைக்கும். இந்த லோவர் செஸ்ட்டில் வர மெஷர்மெண்ட்டோட +2ன்னு பண்ணால் உங்களுக்கு ப்ளவுஸோட லென்த்து கிடைக்கும். இந்த +2 வந்து கம்பல்சரி. சப்போஸ் நீங்கள் அதை விட ப்ளவுஸ் லென்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சா +2.5 +3ன்னு கூட வைக்கலாம். ஆனால் 2 விட கம்மியாக வைக்கக்கூடாது. இப்போது இந்த ப்ளவுஸ் லென்த் மார்க் பண்ண இடத்துல நாம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதுதான் வேஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். இதை லூஸாவோ இல்லை ரெகுலராகவோலாம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணி தான் எடுக்கணும். இங்கே வேஸ்ட் ரவுண்ட் எடுத்துட்டு இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க, இல்லை இங்கே ஒரு ரோப் மாதிரி கட்டிக்கோங்க. பிகாஸ் நம்ம பேக்கோட லென்த் எடுக்க போகிறோம். அதுக்கு ஃப்ரண்டோட ப்ளவுஸ் லென்த் தேவைப்படும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் யாராச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு எடுத்துக்கோங்க. நாம் ஏன் பேக்கோட லென்த்தை மெஷர் பண்ணுறோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே ஒரே லென்த் வராது. பேக் லென்த்தை மெஷர் பண்ணாமல் ஃப்ரண்ட் லென்த்தை வச்சே கட் பண்ணிட்டோன்னா லாஸ்ட்டில் சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே ஜாயின் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டே பேக்கோட லென்த்தை மெஷர் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியுது நமக்கு பேக்கில் 11.5 வருது, ஆனால் ஃப்ரண்ட்டில் 13.5 வந்துச்சு. 2 inches டிஃப்ரென்ஸ் வருது. நெக்ஸ்ட் இப்போது பேக்கோட நெக் டீப். இது ஃப்ரண்ட்டில் எடுத்த மாதிரி எடுக்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ டீப் வேணுமோ அங்கே உங்கள் ஃபிங்கரை வச்சுடுங்க. இன்ச் டேப்பை கீழே ப்ளவுஸ் லென்த்தாக இருக்கிற ரோப்பில் இருந்து மேலே ஃபிங்கர் வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு பாருங்கள். இது பேர் பேக் பெல்ட்டுன்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் நம்ம பேக்கோட நெக் டீப் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். டைரெக்டாக பேக் டீப்பை எடுக்கக்கூடாது. வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போது செஸ்ட் ரவுண்டை மெஷர் பண்ணலாம். வேஸ்ட்டுக்கு பண்ண மாதிரி இன்ச் டேப்பை டைட்டாக பிடிக்கக்கூடாது, ரெகுலராக பிடிக்கணும். ரொம்ப லூஸாகவும் வேணாம், ரொம்ப டைட்டாகவும் வேணாம். இப்போது நம்ம ஒரு புது மெஷர்மெண்ட்டை எடுக்க போகிறோம். பொதுவாக நம்ம நெக் வித் எடுத்து தான் மார்க் பண்ணுவோம். ஆனால் இப்போது ரெடி ஷோல்டர் வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம். ரெடி ஷோல்டர்னால் என்னன்னு பார்க்கலாம். இதை ரெடி ஷோல்டர்னு சொல்லுவோம். இந்த ட்ரெஸ்ஸில் ரெடி ஷோல்டர் 4.25ன்னு வருது. இப்போது ப்ளவுஸ்க்கு எப்படி ரெடி ஷோல்டர் எடுக்கணும்னு பார்க்கலாம். உங்கள் ஷோல்டர் எண்ட் ஆகிற இடத்துல இன்ச் டேப்பை வச்சுட்டு உங்களுக்கு நெக் எவ்வளோ அகலமாக வேணும்னு நீங்கள் பாருங்கள். அங்கே உங்கள் ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஷோல்டரோட எண்டில் இருந்து உங்கள் ஃபிங்கர் வச்சுருக்க இடம் வரைக்கும் மெஷர் பண்ணால் உங்களுக்கு ரெடி ஷோல்டர் கிடைக்கும். லாஸ்ட்டாக பாக்கி இருக்கிற மெஷர்மெண்ட் அபெக்ஸ் டு அபெக்ஸ். உங்கள் 2 செஸ்ட் பாயிண்ட்டோட கேப்பை மெஷர் பண்ணால் உங்களுக்கு அபெக்ஸ் டு அபெக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது ஸ்லீவ்ஸ்க்கான மெஷர்மெண்ட். இதுக்கு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் ஸ்லீவோட லென்த்து, அப்புறமா அதோட ரவுண்டு. ஃபஸ்ட்டு உங்கள் ஷோல்டரோட எண்டு தெரியும்ல, அந்த இடத்துல உங்கள் இன்ச் டேப்பை வச்சு கீழே எவ்வளோ லென்த் வேணும்னு பாருங்கள். இந்த இன்ச் டேப்பை ஷோல்டரில் வைக்கும்போது கரெக்டாக நீங்கள் எங்கே உங்கள் ஷோல்டர் எண்ட் வேணும்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல தான் இதையும் வைக்கணும். இப்போ உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு பாருங்கள். நான் இங்கே 9 inches வச்சுக்கிறேன். இப்போது இங்கே எவ்வளோ ரவுண்டுன்னு பார்க்கணும். எனக்கு இங்கே 11 inches வருது. இதோட ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் முடியுதுன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதுதான் இல்லை. அடுத்து நம்ம பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். அது என்னென்னா 5, 8, 11 அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்லீவோட லென்த் எடுத்தோம் இல்லையா,
அதில் 5 இன்ச்சஸில் என்ன ரவுண்ட் வருது, 8 இன்ச்சஸில் என்ன ரவுண்ட் வருது, அப்புறம் உங்கள் ஸ்லீவோட எண்டில் என்ன ரவுண்ட் வருது அப்படின்றது நோட் பண்ணி மார்க் பண்ணணும். இப்போது 5 இன்ச்சஸில் நான் பார்க்குறேன், எனக்கு 12 இன்ச்சஸ் வருது ரவுண்டு. இதை நம்ம செஸ்ட்டுக்கு ரவுண்ட் எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணணும். ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் பிரிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம 8 இன்ச்சில் என்ன ரவுண்ட் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். எனக்கு இங்கே 11.5 இன்ச்சஸ் வருது, நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதை நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டதுனால இதை மூணுத்தையுமே எப்படி நம்ம எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி 5, 8, 11 அப்படின்னு ஒரு கிராஸ் லைன் மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு அங்கே என்னென்ன ரவுண்ட்ஸ் வருதோ அதை கீழே நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கிங் அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நான் மூணாவதாக சொல்கிற 11 இன்ச்சஸ் அப்படின்றது உங்கள் ஸ்லீவ் எங்கே முடியுதோ அதை தான் குறிக்கும். நான் உங்களுக்கு பேசிக்காக 11 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் ஸ்லீவ் எங்கே முடியுதோ நீங்கள் அதை என்னென்னு நோட் பண்ணிவிட்டு அதுக்கான ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்றத கீழே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நான் ஏன் 5 இன்ச்சஸ்லேயும் 8 இன்ச்சஸ்லேயும் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னா, ஸ்லீவ்ஸை நம்ம தைச்சிட்டுக்கப்புறம் கீழே ஃபிட்டிங்காக இருக்கும், ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் வரும். அதை மெஷர்மெண்ட் எடுக்கும்போதே அங்கே என்ன வருதோ அதை மார்க் பண்ணி அங்கே ஒரு ஸ்டிச்சை போட்டோன்னா மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒன்ஸ் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டையுமே மார்க் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை ஃப்ரண்ட்டோடைய நெக் ஷேப் அண்ட் பேக்கோடைய நெக் ஷேப்பை நம்ம டிசைட் பண்ணணும். இது ரவுண்ட் நெக்காக இருக்கலாம், ஸ்வீட் ஹார்ட் நெக்காக இருக்கலாம், இல்லை வி ஷேப், ஸ்கொயர் ஷேப்னு எதாக வேணால் இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண உடனேவே டிசைட் பண்ணிக்கணும். நடுவில் கட்டிங் அப்போல்லாம் டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஷோல்டர் எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னென்னலாம் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கீழே நான் ஒரு PDF வச்சுருக்கேன். இது உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ ஒரு சில மெத்தட்ஸ் உங்களுக்கு புதுசாகவோ இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ட் ரிசல்ட் வர்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.